ஏசாயா 22 நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எதிர்க்கப்படைய கர்த்தாவே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஆண்டவரே போஷிங்க. எங்கள் ஆவியை பலப்படுத்துங்க, ஆத்துமாவை போஷிங்க, எங்கள் சரீரங்களை பலமுள்ளதாய் புஷ்டியுள்ளதாய் மாற்றுங்க ஆண்டவரே. ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து கொள்ளுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன், ஆலோசனை கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து அந்த சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே எங்களோடு கூட இடைபெட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் ஒத்த ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 2 நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நான் தேவனுடைய வார்த்தைக்காக சென்ற வெள்ளிக்கிழமை தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தேன். அன்றைக்கு ஒரு கூட்டம் இருந்தது. அடுத்தடுத்த கூட்டங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஒரு கர்ப்ப வேதனை தான். என்ன வார்த்தை அப்படின்னு, இன்னைக்கு ஈவினிங் ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தோம். ஆண்டவர் நீங்கள் என்கிட்ட பேசுங்க. அன்னைக்கு ஃப்ரைடே ஒரு கூட்டம் இருந்ததுனால எல்லாத்தையும் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு தவிப்பாக இருந்தது. ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. எல்லா நாளும் அவர் தான் எனக்கு உதவி செய்கிறாரு. அப்போ ஒரு ஜபத்தில் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது என்னுடைய இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தோட துவக்கத்தோட இணைப்பு தான் இந்த வசனம். அது ஆண்டவரே, இந்த வார்த்தை நீங்க சொன்னதா இருந்தா எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படி கேட்டிருந்தப்ப, அடுத்தடுத்து அதே வார்த்தைகள் தொடர்ந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே, சாட்சி கொடுக்குற மாதிரியே இருந்தது. அதை தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி இந்த சபைக்கு கொடுத்த வார்த்தை. ஏசாயா 2:22 நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். வசனம் சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். மனுஷன் எதை நம்புறானோ, எதை நேசிக்கிறானோ அதை குறித்து அவன் மேன்மை பாராட்டுவான். அதை குறித்து தான் அவன் மேன்மை பாராட்டுவான். தன் செல்வத்தை குறித்து நம்பினானாகில் அவன் தன் செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்டுவான். தன் அசையா சொத்துக்களை நம்பினானாகில் அவன் அதை குறித்து மேன்மை பாராட்டுவான். இல்ல வசனம் சொல்லுது, சங்கீதம் 146:3 பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரையும் நம்பாதீங்கள். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரையும் நம்பாதீங்கள். பிரபுக்கள் ஆஸ்தி உள்ளவர்கள், பிரபுக்கள் அதிகாரம் உள்ளவர்கள். இல்ல, ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரை நம்பாதீங்கள். ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரை நம்பாதீங்கள். வசனம் சொல்லுது, எரேமியா 17:5 உங்கள் சரீர பலத்தை சார்ந்து கொள்ளாதிருங்கள், உங்கள் சுய பலத்தை சார்ந்து கொள்ளாதிருங்கள். என்னுடைய சுய பலத்தினால நான் சாதிப்பேன், என்னுடைய சுய பலத்தினாலே நான் சாதிப்பேன், என் சுய பலத்திலே சம்பாதித்ததினால் கொண்டே நான் காரியங்களை சாதிப்பேன் என்று சொல்லாதிருங்கள் சொல்லிருக்கு. ஏசாயா 31:3 சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, நீதிமொழிகள் 3:5 சொல்லப்பட்டிருக்கு,
உங்கள் சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்ளாதிருங்கள். உங்கள் சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்ளாதிருங்கள். அப்ப இங்க யாரோ சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்வர்கள் இருக்கிறார்கள் தான் அர்த்தம். சுயபலத்தை நம்புறவர்கள் இருக்கிறார்கள் தான் அர்த்தம். மனுஷரை நம்புகிறவர்கள் இருக்கிறாங்கன்றது தான் அர்த்தம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரை நம்புகிறவர்கள் இங்க இருக்கிறார்கள் தான் அர்த்தம். இதை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கிட்டு யாரா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை இங்க இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். வசனம் சொல்லுது, ஏசாயா 31:3, எகிப்தியர்கள் தேவர்கள் அல்ல, எகிப்தியர்கள் தேவர்கள் அல்ல, மனுஷர் தானே. எகிப்தியர்கள் தேவர்கள் அல்ல, அவர்கள் மனுஷர்கள் தானே. எகிப்து தேசம் வல்லரசு. அந்த காலத்துல சில பேர் தேசத்தை நம்புவார்கள், சில தேசத்தின் செழிப்புகளை நம்புவார்கள், தேசத்தில் உள்ளவர்களை நம்புவார்கள். வசனம் சொல்லுது, தேசங்களை போல அநேக தெய்வங்கள் உலகத்துல உண்டு, கணவனே கண் கண்ட அது தெய்வம் அல்ல, கணவனே கண் கண்ட தெய்வம் அல்ல. சில பேர் மனைவியை என்ன நினைப்பாங்கன்னா, தெய்வம் மாதிரி அவன் வாழ்க்கையில் அவ வந்தான்னுவாங்க. அவ தெய்வம் அல்ல. மனைவி தெய்வம் அல்ல, கணவனும் தெய்வம் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க அன்னையும் பிதாவும். அப்ப நீ உன் வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய கடவுள் யாருன்னா அன்னையும் பிதாவும் சொல்லுவாங்க. அவங்க தெய்வம் அல்ல. உன்னை பெற்றெடுத்த அப்பாவும் அம்மாவும் உனக்கு தெய்வம் அல்ல. இல்ல அது மாத்திரம் இல்ல, குழந்தை தெய்வம் ஒண்ணுன்னுவாங்க. குழந்தை தெய்வம் அல்ல. இல்ல குழந்தை தெய்வம் அல்ல. சங்கீதம் 108:12 சொல்லப்பட்டிருக்கு, இவைகளுடைய உதவி விருதா, இவைகளுடைய உதவி விருதா, அது உனக்கு உதவாது. நீ அப்பாவும் அம்மாவும் உனக்கு கடவுளா உனக்கு தெரியலாம், உன் கணவன் உனக்கு கடவுளா தெரியலாம், உன் பிள்ளைகள் உனக்கு கடவுளா தெரியலாம், உன்னுடைய மனைவி உனக்கு கடவுளா தெரியலாம். செய்யும் தொழிலே அது தெய்வம் அல்ல. சில பேருக்கு செய்யும் தொழிலாம் கடவுளா தெரியலாம், அது தெய்வம் அல்ல, அது உனக்கு உதவாது. நான் எதை வச்சு இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னா, கடந்த 3 வருடத்துல லாக்டவுன்ல எல்லா தெய்வத்தையும் நம்ம பார்த்துட்டோம். கடந்த 3 வருடத்துல தெய்வங்கள்லாம் வேலை இல்லாம லாக்டவுன் காலத்துல எங்கேயும் வேலை இல்லை. செய்யும் தொழிலே தெய்வம்னா அந்த தெய்வம் எங்க போச்சு? எத்தனையோ பெற்றோர் மரித்து போனார்கள், அந்த தெய்வங்களாம் மரித்து போனதே. எத்தனையோ குழந்தைகள் மரித்து போனது, அந்த தெய்வங்களாம் மரித்து போனதே. கணவன் மரித்து போனார், மனைவி மரித்து போனார், மனுஷர் சொல்லப்பட்ட தெய்வங்களெல்லாம் மரித்து போனதே. அந்த தெய்வங்களெல்லாம் எங்க? நீங்க உடனே இருதயத்தில் சிந்திக்கலாம். நீ நம்புற இயேசு மட்டும் என்ன பண்ணாரு? நீ நம்புற இயேசு மட்டும் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாருன்னா, நான் பேசுறத என் முன்னாடி உட்காந்து கேட்குறீங்களே, பார்க்குறீங்களே, அதுக்கு அவர் கிருபை செய்திருக்கிறாரு நீங்க உயிரோடு இருக்கும்படி. இல்ல அவர் கிருபை இல்லைன்னா நீங்க அந்த 3 வருடத்தை கடந்திருக்கவே முடியாது. என்ன பண்ணிருக்க முடியாது? கடந்திருக்கவே முடியாது. இல்ல நம்ம நினைக்கிறோம், நம்மளை இவங்க நினைப்பாங்க, நம்மளை அவங்க நினைப்பாங்க அப்படின்னு. இல்ல ஆதியாகமம் 40:23 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர்கள் யாவரும் மறக்கிறவர்கள், மனுஷர்கள் யாவரும் மறக்கிறவர்கள், அவர்கள் மறக்கிற சுபாவத்தை உடையவர்கள். அங்க பானபாத்திரக்காரன்ற ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு யோசேப்பு என்கிற ஒருத்தனால நன்மை உண்டாகுது. அந்த நன்மை பெற்ற பின்பு யோசேப்பு பானபாத்திர கிட்ட சொல்றான், நீ உயர்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள். இது எல்லா மனுஷனுடைய சுபாவம். ஆனா அதே மனுஷ சுபாவம் ஒண்ணு, பானபாத்திரக்காரனும் யோசேப்பை மறந்து போனான். அநேகரை மறந்து போலாம். பெற்றோர் பிள்ளைகளை மறந்து போலாம், பிள்ளைகள் பெற்றோரை மறந்து போலாம், வேலை எஜமானர்கள் தொழிலாளியை மறந்து போலாம், தொழிலாளிகள் எஜமானரை மறந்து போகலாம். இல்ல ஆனாலும் நம்மை மறவாத ஒருவர் இருக்கிறார்.
வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 30:22 இருந்து 25 வரைக்கும் வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 22 இருந்து 25 வரைக்கும். தேவன் ராகேலை நினைத்தருளினார். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து, தேவன் ராகேலை நினைத்தருளினார். அந்த தேவன் உன்னையும் நினைத்தருளி இருக்கிறார். வாசிக்கலாம். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து, தேவன் அவளுக்கு செவி கொடுத்து, தேவன் உன்னை நினைத்திருந்தால் உன் ஜெபத்திற்கு அவர் செவி கொடுப்பார். ஏன்னா அவர் ராகேலுக்கு செவி கொடுத்ததுனாலே, அவர் உன்னையும் நினைத்திருக்கிறதுனாலே அவர் உன் ஜெபத்துக்கும் செவி கொடுப்பார். வாசிக்கலாம். அவள் கர்ப்பம் திறக்கும்படி செய்தார். அவர் அவளை நினைத்திருந்ததினாலே அவர் கர்ப்பங்களும் அவள் வாசல்களும் திறக்கப்பட்டது. அதே போல அவர் உன்னை நினைத்திருக்கிறதுனாலே உன்னுடைய வாசல்களும் திறக்கப்படும். உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், அடைக்கப்பட்ட வாசல் எதுவா இருந்தாலும் உன் தேவன் அவர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் உங்களை நினைத்திருக்கிறார். வாசிக்கலாம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவளுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். யோசேப்பு என்றால் பெருக்கம். ஆமென். ஏன் யோசேப்பை அவனுக்கு ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார்னா, அவர் அவளை நினைத்தருளி இருந்தார். அதனாலே அவர் அவளுக்கு யோசேப்பை கொடுத்தார். அப்போ உன்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். காரணம் என்னன்னா, அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவளுடைய நிந்தையை நீக்கினார். காரணம் என்ன? அவளை தேவன் நினைத்தருளினார். உங்களுடைய நிந்தையும் அவர் நீக்கி விடுவிப்பார். ஏன்னா அவர் உங்களையும் நினைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பு பிறந்த பிறகுதான் அவங்களுக்கு விடுதலைக்கான வழிவாசல் உண்டாகுது. அது வரைக்கும் மாமனார் வீட்டுல, அப்பா வீட்டுல அடிமையா இருந்தான். யாரு? யாக்கோபும் அவனோட மனைவி பிள்ளைகளும். 10 முறை சம்பளங்கள் மாற்றப்பட்டது. ஒரு அடிமையின் வாழ்க்கை தான் இருந்தது. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவருடைய ஜபத்தை கேட்டார். அவர் கர்ப்பங்கள் திறந்தது. யோசேப்பை கொடுத்தார். யோசேப்பை பிறந்த பிறகு பெருக்கம் உண்டாயிற்று. வழிவாசல் திறக்கப்பட்டது. விடுதலைக்கான வழிகள் காணப்பட்டது. பெருக்கம் உண்டான பிறகு. காரணம், தேவன் அவளை நினைத்தருளினார். இந்த நாளிலும் உங்களுக்கான விடுதலைக்கான வழிகள் உண்டாகும். ஏன்னா தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு குமாரனை தருவார் என்று சொன்னால், காரணம் என்னன்னா, தேவன் அவளை நினைத்தருளினார். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களை நினைத்தருளிருக்கிறார். இன்னொரு பிளெஸிங் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, குடும்பத்திலும் வேலையிலும் ஒரு விடுதலை. அந்த குடும்பம், யாக்கோபுடைய குடும்பம் தன்னுடைய மாமனார் குடும்பத்துல போய் மெர்ஜாயி விடுதலைக்கான வழியே இல்லாம அடிமைப்பட்டு இருந்தது. அப்போது தேவன் ராகேலை நினைத்தருளினார். யோசேப்பு பிறந்தான். அதுக்கப்புறம் பெருக்க உண்டாயிற்று. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையிலும் வேலையிலும் ஒரு விடுதலை உண்டானது. இந்த நாளிலும் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை எதுவா இருந்தாலும் தேவன் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாகும். ஆதலால் அவர் நம்மை நினைக்க வேண்டுமானால், தேவன் நம்மை நினைக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி போக வேண்டும். அப்படி இல்லை. ஏதோ வந்தோம், சர்ச்சில் சீட்டை தேய்ச்சோம், போனோன்னு அப்படி இல்லாம, தேவன் நம்மை நினைக்க என்ன செய்ய வேண்டும்? அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது, சங்கீதம் 118:8, கர்த்தரின் பேரில் நம்பிக்கையா இருப்பது நலம். கர்த்தரின் பேரில் நம்பிக்கையா இருப்பதே நலம்.
சங்கீதம் 118:8. மனுஷரை நம்புவதை பார்க்கும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். இந்த வசனம் தான் வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை இல்ல. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம், நம்பிக்கை இருப்பதே நலம். எல்லாம் சொல்றோம் ஓகே, ஆனா மனுஷர் தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருப்பதற்கு பார்க்கறதுக்கு அவங்க தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி தான் காணப்படுவாங்க. ஆனா 2 விஷயத்தை கொண்டு அவங்கள கண்டுபிடிச்சலாம், இவங்க தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா இல்லையா அப்படின்னு. தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களா இல்லையான்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதிருந்தால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை, அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு தேவனை நம்பாதவங்க கேட்க மாட்டாங்க. உலகத்தான் இல்லை, தேவ பிள்ளைகளை குறித்து நான் பேசுறேன். தேவனுடைய வார்த்தை அவர்கள் கேட்பதில்லை. அது மாத்திரம் இல்ல, அவருடைய ஆலோசனைக்கு தேவ சமூகத்தில் காத்திருப்பதில்லை. அவருடைய ஆலோசனைக்கு தேவ சமூகத்தில் காத்திருப்பதில்லை. அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய அற்புத கிரியைகளுக்கு அவர்கள் காத்திருப்பதில்லை. தேவ ஆலோசனைக்கு தேவ சமூகத்தில் அவர்கள் தரித்திருப்பதும் இல்லை, தேவனுடைய அற்புத கிரியைகளுக்கு காத்திருப்பதும் இல்லை. வேற என்ன அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷுடைய வார்த்தைக்கு ஆவலா இருப்பாங்க. மனுஷுடைய வார்த்தைக்கு ஆவலா இருப்பாங்க, மனுஷ ஆலோசனைக்கு ஆர்வமா இருப்பாங்க, மனுஷனிடத்துல உதவியும் கிரியைகளும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏக்கமா இருப்பாங்க. இந்த காரியங்கள் தான் தேவனை நம்பாததுக்கு காரணமா அமையுது. இது மனுஷனுடைய தேவனை அறிந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இது காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, வேதாகமத்திலிருந்து ஒரு 3 நபர்களை உங்களுக்கு காண்பிக்க போறேன். வேதாகமத்துல 3 நபர்களை காண்பிக்க போறேன். ரொம்ப முக்கியமான நபர்கள், ரொம்ப முக்கியமான நபர்கள். யாருன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல தோன்றின முதல் மனிதர், முதல் மனுஷி, முதல் மனிதன், முதல் மனுஷி. வசனம் சொல்றது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல, தேவன் ஆதாமுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். இந்த பழத்தை புசிக்காதே அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுத்தார். ஆனா ஆதாமோ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் தன்னுடைய மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை புசித்தார். இல்ல, அப்ப தேவனுடைய வார்த்தை அங்க என்ன பண்ணப்பட்டது? அசட்டை பண்ணப்பட்டது. அது நிமித்தம் மனு குலத்துக்கு பாவம் பிரவேசிக்க காரணமா அமைந்தது. அது மாத்திரம் இல்ல, அது இன்னொரு பாதிப்பை உண்டாக்கினது. தேவ உறவை துண்டிக்கப்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து மனுக்குலம் விரட்டப்பட்டது. தேவ உறவை துண்டிக்கப்படும்படி மனுக்குலம் எங்கிருந்து விரட்டப்பட்டது? தேவனுடைய சமூகத்திலிருந்து, அவருடைய தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டது. இதுதான் சாதாரண மனுஷர்கள் அல்ல, அவங்க தம்முடைய சாயின்படியே தம்முடைய ரூபத்தின்படியே உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷன், தேவனை பார்த்த ஒரு மனுஷன். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாததுனால, தேவனை நம்பாதனால, தன்னுடைய மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால ஏற்பட்ட ஒரு விளைவு. 2வது ஒரு மனுஷன், விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். ஆதியாகமம் 16:17 சொல்லப்பட்டிருக்கு. தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய ஆர்வம் கொண்டிருந்தார். அதுக்கு வாக்குத்தத்தமும் பண்ணினார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும்
கடற்கரை மணலாந்தனையை போலவும் பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருந்தார். ஆனா ஆபிரகாமோ தன்னுடைய மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்தார். அது இஸ்மாவேல் என்கிற ஒரு நபரை உள்ள அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது. இன்னமும் அவருடைய சந்ததிக்கும் இவங்களுடைய சந்ததிக்கும் போராட்டம் தான். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப ஒரு பயங்கரமான காரியம் 16-17 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 13 வருடங்கள், யாரும் ஜெபம் பண்ணாதீங்க, 13 வருடங்கள் தேவன் ஆபிரகாமோடு கூட பேசவே இல்லையா. 13 வருடங்கள். 75ல தேவன் அந்த ஊர் என்கிற கல்தே பட்டணத்துல வராங்க. 10 வருஷம் எகிப்துல இருக்கிறாங்க. 85வது வயசுல ஆகார் என்கிற பெண்ணை திருமணம் பண்றாரு. 86ல இஸ்மாவேல் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கேப், ஆண்டவர் பேசினதாவே இல்லை. அதுக்கப்புறம் 99வது வயதுல ஆண்டவர் திருப்பியும் ஈசாக்கு குறித்து பேசுறாரு. ஒரு 13 வருடம் தேவன் ஆபிரகாம கூட பேசவே இல்லை. தேவ ஆலோசனைக்கு செவி கொடாமல் தன்னுடைய மனைவியோட ஆலோசனைக்கு செவி கொடுத்ததினாலே தேவ உறவு துண்டிக்கப்பட்டது. யாருக்கு? விசுவாசிகளின் தகப்பன் எனப்படுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அது காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, தாவீதின் நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிற தாவீதின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கிறிஸ்து தாவீதின் குமாரனாய் வந்தார் என்று பிரசங்கிக்கப்படுகிற உயர்த்தப்படுகிற தாவீதுடைய வாழ்க்கையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தாவீதுடைய வாழ்க்கையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 18:16-26 வரைக்கும் உள்ள சம்பவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் செய்து ராஜாவாக்க விருப்பமாய் இருந்தார். அப்படி ராஜாவாக அபிஷேகம் செய்து ராஜாவாக்க விருப்பமாய் இருந்தார். ஆனா தாவீதுக்கோ 26வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, சவுல் ராஜாவுக்கு மருமகனாக இருந்து விருப்பமாய் இருந்தது. என்ன இருந்தது? பிரியமாய் இருந்தது. தேவன் தாவீதை ராஜாவாக்க பிரியமாய் இருந்தார். ஆனா தாவீதோ சவுலுக்கு மருமகனாக இருந்து பிரியமா இருந்தது. இந்த காரியங்கள் என்ன கொண்டு வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, எதுக்காக அவனை மருமகன் ஆக்கணும் சவுல் துடிச்சார்னா, அவன் ஜீவன் கொல்லப்படவும் அவன் மனநோவினாலே அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்து மனநோவினால் மறிக்க வேண்டும் என்பதாக ஒரு பிளான் இருந்தது தாவீதுக்கு எதிராக சவுல் கொண்டு இருந்தான். ஆனா தாவீது திரட்டி அடிக்கப்பட்ட பிறகு அவன் ஒரு வார்த்தை சொல்றான். தாவீது 1 சாமுவேல் 26:19 தேவனுடைய தேசத்தில் இருந்து துரத்திவிடும் செயல்கள், தேவனுடைய சமூகத்திலிருந்து சர்ச்சே இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்க என்ன திறத்துறீங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுறான். இல்ல வசனம் சொல்லுது, இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது, உன் வீட்டாரே உன் சத்துருக்கள். ஏன் சத்துருக்களா மாறுறாங்க அப்படின்னா, அவன் என்னிலும் தன் தாயாவது தகப்பனையாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தாரு. நமக்கு பிரியமான திட்டங்களை நம்ம தெரிந்து கொள்கிறோம். தேவ ஆலோசனையை கேட்காம மனுஷ ஆலோசனையை கேட்கிறோம். இல்ல, தேவ வார்த்தைக்கு செவி கொடாமல் மனுஷனுடைய வார்த்தைகளை செவி கொடுக்கிறோம். தேவன் கிரியை செய்ய விரும்பாமல் மனுஷனுடைய கிரியைகளுக்கு ஏங்குகிறோம். வசனம் சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை அவமாக்க மாட்டாதே, ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற தேவ பிள்ளைகள் என்கிற அடையாளம் உடையவர்கள் அவசரமும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமையும் காத்திராமல் தேவனுடைய அற்புத கிரியைகளையும் தாமதப்படுத்துவது மாத்திரம் இல்ல, அந்த காரியங்களை தலைகீழாய் மாற்றி போடுகிறார்கள். என்ன பண்றாங்க?
தலைக்கீழாவே மாற்றி போடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, சில இடங்கள்ல அதை தடை பண்ணி போடுகிறார்கள். அது இருந்த இடம் காணாமல் போக பண்ணுகிறார்கள். இல்ல, ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இந்த 3 நபர்களை குறித்து பார்த்தோம். அவருடைய 3 பேர்களுடைய வாழ்க்கையிலும் தேவ உறவுகளில் ஒரு விரிசல் உண்டானது. ஆபிரகாம் தேவனுடைய ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார். ஆதாம் தேவனுடைய தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார். ஆபிரகாம் தேவனோடு கூட பேசாதபடி தேவன் ஒரு 13 வருட இடைவெளியை விட்டிருந்தார். இப்ப தாவீதுக்கு தேவனுடைய நகரத்திலிருந்து அவனை துரத்தி அடிக்கப்படுறதுக்கு மற்ற நாடுகளில் போய் தங்கியிருந்தான். தேவ ஜனம் வாசம் செய்த பகுதியில், தேவ ஆலயம் இருக்கிற பகுதியில் வாழாம மற்ற நாடுகளில் போய் தங்கிறான். அதை தான் சொல்றாங்க, தேவனுடைய தேசத்திலிருந்து துரத்தி விட்டாங்க. ஏன் என்னை துரத்தி விடுகிறீங்க அப்படின்னு சொல்லி கதறான். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். நம்ம எதை நம்புறோமோ அதை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? உங்கள் கல்வியை குறித்தா, உங்கள் செல்வத்தை குறித்தா, உங்கள் சுய பலத்தை குறித்தா, உங்கள் பெற்றோரை குறித்தா, உங்கள் பிள்ளைகளை குறித்தா, உங்கள் துணையை குறித்தா? நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை மேன்மை பாராட்டுவீர்கள். எனக்கு 2 பேரை தெரியும். அதில் ஒருத்தர் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. அப்போ இன்னொருத்தர்கிட்ட சொன்னாங்களா, நான் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு. நீங்கள் செய்யுங்க, என்னால் முடிஞ்ச காரியத்தை நான் செய்கிறேன், என்னோட கார்டை கொடுக்குறேன்னாங்களாம், என்னோட ஏடிஎம் கார்டை கொடுக்குறேன்னாங்களாம். 1 மாதம் கூட ஆகலையா, பிரச்சனை ஒன்று உருவாகி 2 பேர் பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவானதான். ஆனால் காரணம் எதுவாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு. இல்லை, ஊழியக்காரனை வாழ வைப்பது ஏடிஎம் கார்டு அல்ல, கர்த்தர். இல்லை, அவன் வானம் பார்த்த பூமியாய் தான் வாழ வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். இல்லை, இந்த நாளில் ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களோ அதை நீங்கள் நம்புகிறீர்கள். வசனம் சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நீ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினாய் ஆகில் நீ கர்த்தரை நம்புகிறாய். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஜெபம் பண்ணலாமா? எந்தெந்த பகுதிகளில் நம்ம கர்த்தரை நம்பாம விட்டுட்டோம், எந்தெந்த பகுதிகளில் தேவனை வேதனைப்படுத்திட்டோம், எந்தெந்த பகுதிகளில் ஆண்டவரே இந்த காரியம் உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இல்லை இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு அவ்வளோ அனுபவம் இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் பொறுங்க, இந்த காரியத்தெல்லாம் உங்களால் செய்ய முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லாம அவர் அசட்டை பண்ணின பகுதிகள்லாம் எந்தெந்த இடம் நீங்கள் நிதானித்து பாருங்க. அந்தந்த பகுதிகள்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வெட்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டீங்க. தாவீது சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு அனுமதிக்கிறாருன்னா, கர்த்தர் அல்லாத காரியங்களை நம்ம செய்யறதும், கர்த்தர் கொள்ளாத வார்த்தைகளை செய்யறதும், தேவ சித்தமில்லாத கிரியைகளை செய்யுவதும் இந்த காரியங்கள் வருது. கர்த்தருக்காக செய்வது வேற, கர்த்தர் சொல்லி செய்வது வேற. உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. ஆண்டவரே, வேதனையாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நிதானி பார்க்க உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. விரோதமாய் போராடுகிற, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற, பிசாசின் கிரியையோடு துணையோடு போராடுகிற எல்லா மனுஷிக ஆவின் கிரியைகள், எண்ணங்கள், வார்த்தைகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாம தேவ தூரை கொண்டு சுயத்துக்கு மேன்மை பாராட்டி தேவ செய்திக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சுயத்தின் நாவின் கிரியைகளா இயேசு நாம் கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் ஓடி போவதா ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே,
வசனம் சொல்லுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய இயலாதுன்னு. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் நீ ஆளுகை செய்வீராக. எங்களை முற்றிலுமாக தாத்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்தாவின் ஒத்தாசையில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் தொட்டது. இந்த வர்ஷிப்பில் ஆண்டவர் இயேசுவை மட்டும் பேசுங்க, இயேசுவை மட்டும். எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. பேசுகிற அடியனாக இருந்தாலும் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நாசிக சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதை பார்க்கணும். கர்த்தர் பேரில் பற்றதாக இருப்பதே நல்லது. அல்லேலூயா. இந்த வேலை எல்லாம் எழுந்து நிற்கலாமா? நம்ம ஜெபித்து இந்த ஆராதனை முடிப்போம். இந்த வேலை ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை யாருக்காக நம்முடைய விமல் பிரதர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்கள் விழுதும் வெயில் உஷ்ணம் வருவதை அறியாமல் இலை பச்சையாக இருக்கதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போயிருப்பான். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன் மாம்சமானதை பிரயோஜனமாக்கி கொண்ட மனுஷன் சபிக்கப்படும் என்று வேத வார்த்தை எழுதியிருக்கிறது. எரேமியா 17:5 இந்த வேலை ஆண்டு பேசிக் கொண்டார். இந்த திருச்சபை கர்த்தருடையது, இந்த ஊழியம் கர்த்தருடையது. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் இந்த உலகத்தை பிறக்க வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் தான் நமக்கு நிறைவேறணும். ஆண்டவர் நமக்கு ஒரு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உங்களை தான் நம்பணும். நாங்கள் உங்களை நம்பாமல் இருந்தால் எங்களை மன்னிங்கப்பா. எந்தெந்த காரியத்தில் உங்களை நம்பாமல் இருந்தோம், எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர்களே உங்களை நம்பாமல் ஆண்டவர் நாங்கள் எங்களுடைய மாம்ச சுயபலமாகி கொண்டு சுயமாக நாங்கள் செய்தோமோ எங்களை மன்னிங்க ஆண்டவர். நாங்கள் இப்போ இந்த வேலையில் ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை சுத்திகரியும், அடியை சுத்திகரியும், எங்களை சுத்திகரியும், திருச்சபை மக்களை சுத்திகரியும், ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் சுத்திகரியும்பா. நான் உங்களை மட்டும்தான்ப்பா நம்பணும். நாங்கள் கணவனாக இருந்தால் இருக்கும்போது நாங்கள் ஆண்டவர் நீங்கள் எங்கள் தலைவராக இருக்கிறீங்க, உங்களை கேட்டு செய்யணும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே நாங்கள் உங்களை கேட்டு செய்யணும். திருச்சபையில் ஐக்கியத்தில் எல்லாரும் நாங்கள் உங்களை கேட்டு செய்யணும். ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறத செய்யணும், நீங்கள் சொல்கிறத செய்யணும், நீங்கள் சொல்கிறத கேட்கணும், அதன்படி கீழ்ப்படியணும். நீங்கள் சொல்லாத நாங்கள் செய்யக்கூடாதுப்பா. ஹல்லேலூயா. எங்கள் ஐக்கியத்தில், திருச்சபையில், குடும்பத்தில் எல்லாத்துலையும் நீங்கள் தான்ப்பா தலைவராக இருக்கிறீங்க. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலை உங்களுடைய சன்னிதானத்தில் நிற்கிறதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவர் செய்கிற வேலையை ஆஸ்வதிக்கிறோம், அவர் குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறோம், அவர் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறோம். அவங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆஸ்வதிக்கிறோம். தடைகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளையும் மாறும்படியாக ஆஸ்வதிக்கிறோம். பண வரவுகள், பொருளாதார தேவை சந்திக்கும்படியாக ஆஸ்வதிக்கிறோம். குறைவுகள் நிறைவாக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தோல்விகள் வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாக, தேவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தை பேசுகிறோம். உலகம் கொடுக்கப்படாத சமாதானத்தை வைத்து போகிறேன் சொல்லி அந்த சமாதானத்தை சொல்கிறோம். ஆண்டவரே, மனமாற ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி. இவங்களுக்கு விரோதமாக வாய்க்காதே போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லுங்க, ஆமென், ஆமென். அப்படியாக கிடவுது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்ட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் எழுத்தரும் இந்த கேட்ட வார்த்தைகளும் எடுத்துக்கொண்ட பொறுத்தரையிடும் அவர் வருகை மட்டும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும்
அனைவரோடும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்காக கடவர். ஆண்டவர் தமது முகத்தை பிரகாசிக்கப்படி கிருபையாக கடவர். ஆண்டவர் தம் முகத்தை பிரகாசிக்கும் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தையும் சேமத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவாராக. ஆமென். சொல்லும் ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கியே